வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு, மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடக ராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பயிற்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்கள் ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தாலையும், பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதத்தாலையும், தெய்வ ஆசீர்வாதத்தாலையும் நிறைய ஒரு பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி நேரத்துல வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த தனுசு அப்படின்னு சொன்னாலே வில்லம்பு, அவர்களினுடைய இலக்குகளை பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப தொலைவாக இருக்கும். அந்த தொலைவை நோக்கி அந்த வில்லம்பு பயணிக்கும் போது அதற்கு இடையூறுகளாக நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இலக்கை நோக்கி தான் அந்த அம்பு அப்படின்றது எய்தப்படுது. கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கி தான் அந்த அம்பும் போய் சேரும். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது, நான் நேர்மையா இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான ஒரு பாக்கியமும் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, இப்படின்ற மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை தயவு செய்து இந்த வருடத்துல விட்டுருங்க. ஏன்னா இந்த பராபவ வருடம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய
ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் தோல்வியவே சந்தித்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் தான் அதிகப்படியான வெற்றிகளை கொடுக்க போகுது. இந்த சுழற்சி மாற்றம் வரக்கூடிய இந்த பராபவ வருடம் அப்படின்றது இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நீங்க மாற்றி அமைக்க போறீங்க. அது உங்க கையில தான் இருக்க போகுது. எந்த மாதிரியாக நீங்க செயல்படணும், ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். யார்கிட்டையும் தேவையில்லாத ஒரு பிரபகண்டா அப்படின்றது நீங்க படுத்தக்கூடாது. உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டை நீங்க மட்டும்தான் கண்காணிக்கணுமே தவிர மற்ற நபர்கள், மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு இந்த வருடம் இருக்கவே கூடாது. கடந்த காலத்துலலாம் நீங்க ஏதோ ஒரு தொழில் செய்றீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா மற்றவர்கள்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுவீங்க. இந்த தொழில் நல்லா இருக்குமா, இந்த தொழில் எப்படி பண்ணணும், இந்த மாதிரியாக இருக்க. அப்படி இருக்கும்போது அந்த மூன்றாவது நபரின் தலையீட்டுனால அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இல்லாத ஒரு புத்திசாலித்தனமா மற்றவர்கள் உங்ககிட்ட ஒரு அறிவுரை கூறுறதுக்கு. அதனால நீங்க அந்த மாதிரியாக மற்ற நபர்களை உள்ள உங்களுடைய வாழ்க்கையில இன்வால்வ் பண்ணும்போது அவர்கள் மூலமாக ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய அவர்கள் மூலமாக நீங்க வாழ்ந்த ஒரு காலமே கிடையாது. நீங்க நிறைய பேரை வாழ வச்சிருக்கிறீங்க, ஆனா மற்றவர்கள்னால நீங்க வாழ்ந்த சரித்திரம் அப்படின்றது கண்டிப்பா கிடையாது. அதை நீங்க இந்த வருடம் முக்கியமா எடுத்துக்கணும். ஒரு அறிவுரை மாதிரி நீங்க அதை எடுத்துட்டு செய்துட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை சுழற்சி மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல என்ன ஒரு தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாதத்திலிருந்து, அதாவது வைகாசி மாதத்திலிருந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. 8ஆம் இடம் அப்படின்றது ஒரு மறைவு ஸ்தானம். அதே மாதிரி திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த இடத்துல உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ல மாற்றுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால யார் கேட்டாலும் ஒரு ஓடிபியை ஷேர் பண்றது, அடுத்து போன் நம்பரை கொடுக்கறது, உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கு மட்டும், தெரிந்த நபர்கள்னா உங்களுடைய கணவன், மனைவி, குழந்தைகள், இவங்க மட்டுமே போறோம். அடுத்த ஒரு மூன்றாவது நபரை நீங்க வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு வாழ்க்கையை ஸ்கேன் செய்து அங்க எங்க உங்களை ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரியாக உங்களை அளவுகோல் போட்டு போகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதனால அந்த ஒரு 6 மாதத்திற்கு மட்டும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜூன் மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும். அதனால இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த நேரத்துல நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டு நல்ல நிறைய லாபங்களை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான தேவையில்லாத ஒரு குறுக்கு வழிகள் அப்படின்றதெல்லாம் தோன்றும். அதுலலாம் ஈடுபடாதீங்க. ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நீங்க அனுபவிக்காம வெளியில வரவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த நஷ்டங்கள் உங்களால வாழ்க்கையில மீண்டு வர முடியாத ஒரு நஷ்டங்களா போயிடும். உங்களுக்குன்னு பார்த்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் அப்படின்றது இந்த வருடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்கணும். தேவையில்லாமல் யோசிச்சு தேவையில்லாத விஷயங்களை பத்தி நீங்க செய்தீங்க அப்படின்னா அதுல ஏமாற்றம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த தமிழ் வருடம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். நான் முதலே சொன்ன மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு வெளியில போயிடுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. வெளிநாட்டு வாய்ப்புகள்னால அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த தமிழ் வருடத்துல நீங்க சுயமாக சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல ஒரு 3 வீடு வச்சிருப்பீங்க, எந்த வீடுமே இல்லாம எல்லாத்தையுமே சேல் பண்ணியாச்சு. இன்னுமே நம்மளால வீடு வாங்க முடியுமா, ஆபரண தங்க நகைகள் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரியான சிறு பதட்டம் இருக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அந்த பதட்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் வருடம் இருக்க போது. அதனால சுயமாக எல்லா சொத்துக்களையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். முக்கியமாக வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன மாதிரியாக செய்ய போகுது. சனி கர்மகாரகன், நீதிகாரகன், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியாயக்காரகன். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னா அந்த சனி பகவான் தான். அந்த
ஃப்ரெண்ட் ஆகப்பட்டவர் இப்போ 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி அந்த 4ஆம் இடத்துல உட்காரும் போது என்ன செய்ய போறாரு, நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்தா நல்லா இருக்கும்பா, ரொம்ப உழைச்சிட்ட, ரொம்ப ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கு, கொஞ்சம் ஓய்வெடு அப்படின்ற மாதிரியாக மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும். ஏகப்பட்ட சோம்பேறித்தனம் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரம். நீங்களே முயற்சி செய்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த அர்த்தாஷ்டம சனி நீ நல்லா படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு, ஷார்ட்ஸ் பாடு, ரீல்ஸ் பாரு அப்படின்ற மாதிரியாக அந்த சனி பகவான் சோம்பேறித்தனத்தை உள்ள நுழைக்க போறார். அதனால தான் நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எந்த தெரிந்த நபர்களானாலும் சரி நீங்க 3வது நபர்களை உள்ள கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். நம்மளுடைய ஃப்ரெண்டே சனி பகவானே பார்த்தீங்கன்னா உங்களை சோம்பேறித்தனமா ஆக்க போறாரு. அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிவருவதற்கு நீங்க உடற்பயிற்சிகளை கண்டிப்பாக செய்யணும், தியான பயிற்சிகளை கண்டிப்பாக செய்யணும். இதை 2ஐயும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த நட்பு கிரகம் உங்களுக்கு ஒரு நல்ல கிரகமாக மாறி உங்களுக்கு இருந்து செய்ய வேண்டிய சதி வேலைகளை எல்லாத்தையும் தனக்குத்தானே மாற்றிக்கொண்டு இவர் நல்லா இருக்கிறாருப்பா, நல்லா உழைக்கிறாரு, நல்ல ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்றாரு, அந்த மாதிரியாக தனக்குண்டான வேலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாறிடும். அதனால எங்க வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக நீங்க இந்த உடற்பயிற்சிகளை கண்டிப்பாக செய்யணும். அதிகாலை கண்டிப்பாக எந்திரிக்கணும். 5லிருந்து 5:30க்குள்ள நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் மிகப்பெரிய ஒரு வெளிச்சமான ஒரு பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். திருமண வரன்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பிடிச்ச மாதிரியாக இருக்கும். கடைசி அந்த திருமணம் நெருங்கும் போது பயம் வந்துடும். நம்ம இந்த திருமணத்தை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, இதனால ஏதாவது ஒரு பாதிப்புகள் வருமா அப்படின்ற மாதிரியாக அந்த திருமண வாழ்க்கையில ஒரு சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. பயப்படாதீங்க. இந்த தனுசு ராசி என்பவர்கள் உங்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஓன் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரம். ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது பழைய வீடுகளை வாங்குறது நல்லது. நீங்கள் சுயமாக கட்டி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வீடை தவிர நீங்கள் பழைய வீடுகளாக ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பில்டிங்கை வாங்கினீங்கன்னா இன்னும் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் அப்படின்றது கொஞ்சம் பெற்றோர்களின் சம்மதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.